அனைவருக்கும் வணக்கம். பகவத்கீதையில, ஞானேஸ்வரியில ஒரு சில இடங்கள்ல தர்ம, அதர்மங்கள் இவைகளை நாய் கண்முன் வாந்தி எடுத்த அன்னத்தைப் போல் ஒரு ஞானி மதிப்பான்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அஞ்ஞானத்திலிருந்து உண்டான இந்த தர்ம, அதர்ம கூட்டங்கள் அழித்து விடு அப்படிங்கிறாரு. ஸ்வர்க, நரக பிராப்திகளை உண்டாக்கக்கூடிய தர்ம, அதர்ம ரூபங்கள் அஞ்ஞானத்தின் கற்பனையே அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா? ஸோ இத நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா டோட்டலி நம்ம வந்து தர்மம், தர்மம் அப்படின்னு தான் டோட்டலா சொல்லப்பட்டு வந்து கொண்டிருக்கும்போது, இப்ப திடீர்னு வந்து இது மாரிலாம் பேசினா, எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்படின்றது தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இத நான் முதல்ல சொல்லிர்றேன். இட் இஸ் நாட் ஃபார் அன் ஆர்டினரி பீப்பிள். எவ்ரி மண்டே நம்ம ஹையர் நாலேட்ஜ் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்றதுனால இந்த கேள்விய கேட்டு வச்சு அதையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? இட்ஸ் ஹைலி மெச்சூர்ட் பீப்பிள்ஸ்க்கு மட்டுமே சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான் இதுவே தவிர, பிகினர்ஸ்க்கு இது சொல்லப்படாது, சொல்லவும் மாட்டாங்க. இப்ப பிகினர்ஸுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள 3வது கர்மயோகத்துல இருந்து ஆரம்பிச்சு ரொம்ப விஸ்தாரமாக அவர் சொல்லிட்டார். இப்போ ஒரு லிமிட்டை கடந்து ஒரு ஞானத்தில் முதுநிலையை பெற்றவர்களுக்காக சொல்லப்பட்டது வார்த்தை தான் இது என்ற ஒரு விஷயத்தையும் முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரி. ஃபர்ஸ்ட் இதனுடைய விளக்கம் என்னன்னு சொல்லிர்றேன். அதுக்கப்புறம் இப்ப தர்மத்த ஃபாலோ பண்ணணுமா வேண்டாமான்றதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, தர்மம், அதர்மம் 2ம் அஞ்ஞானத்தின் கல்பனை அப்படின்னு சொல்லியிருக்கு. அஞ்ஞானம்னாலே என்ன? ஒரு கல்பனை தான். வெறும் எண்ணத்தினர். மாயைன்றது என்னது? எண்ணம் தான் மாயை. கற்பனை தான் மாயை இல்லையா? சோ, அப்ப அந்த மாயையிலிருந்து உண்டானது தான் தர்மம், அதர்மம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப மாயை அப்படின்னுட்டு வந்துட்டாலே, கண்டிப்பா அங்க தர்மம், அதர்மம் வேணும்ல. ஒரு ஃபிலிம் எடுக்கணும் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிட்டாங்கனாலே, ஹீரோ, வில்லன் வேணும்ல. அப்போ அந்த 2 இருந்தா தான் அங்க கேமே வந்து சுவாரஸ்யமா பண்ண முடியும் என்ற அடிப்படையில் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கின்றது. சரியா? சோ தேர்ஃபோர் இந்த மாயைக்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த தர்மம், அதர்மம் இந்த 2மே அப்படின்றத புரிஞ்சுக்கணும். சரியா? இப்ப நான் யாருங்கிறது டோட்டலி டிஃபரெண்ட்ங்க. நான் யாரு அப்படின்னா, நான் எதுலயுமே அட்டாச் ஆகாதவன். நான் நிர்குணன்னு சொன்னாங்க அவங்க. அதாவது குணங்களே எனக்கு கிடையாது. ஆக்சுவலா எண்ணங்களே எனக்கு கிடையாது. எனக்கு ஆக்ஷனே கிடையாது. அது ஒரு ஆகாயம் மாதிரி நானு. சரியா? சோ எதிலும் செய்யாமலும் செய்விக்காமலும் ஒட்டாக்கும் எப்படி இப்படி அப்படி என்று சொல்லாமல் பறந்து விரிந்து இருக்கக்கூடிய ஒரு சச்சிதானந்த சொரூபம் நான் என்று சொல்லப்படுகின்றது. சரியா? இப்ப பிரச்சனை என்னன்னா, அந்த ஃபீல் நமக்கு இல்ல. அந்த ஞானத்த நம்ம அடையல. அந்த அதுவே இங்க மாயையா உலகமா விரிஞ்சிருக்கு அப்படிங்கிறப்போ, இந்த மாயையை உலகமா விரிஞ்சிருக்கு அந்த மாயை உண்மைன்னு நம்புறோம். எப்ப இந்த மாயை உலகமா விரிஞ்சிருக்கிற மாயை உண்மைன்னு நம்பிட்டீங்களோ, அப்ப இந்த மாயைக்காக ஏற்படுத்தப்பட்ட தர்மம் உண்மையாயிடும். அதர்மமும் உண்மையாயிடும். தர்மம் பண்ணா சொர்க்கத்துக்கு போவே அப்படின்னு சொல்றதும் உண்மையாயிடும். அதர்மம் பண்ணா நரகத்துக்கு போவே அப்படிங்கிறது உண்மையாயிடும். இதெல்லாம் உண்மைதான். எது வரைக்கும்னா மாயைக்குள்ள. ஆனா மாயைன்னு புரிஞ்சுகிட்டு பார்த்தேன்னா, அது எல்லாமே சும்மா நாச்சுக்கும் ஃபன்னுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு விளையாட்டு தானே அது. விளையாட்டுல 2 பேர் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அங்க உண்மையிலேயே அடிச்சுக்கிறாங்கன்னு அர்த்தமா? ஆனா அடிச்சுப்பாங்க. அந்த மாதிரி சொர்க்கம், நரகம் இருக்கா? அது சும்மா நாச்சுக்கும் ஃபன்னுக்காக இருக்கு. இவங்க அடிச்சுக்கிட்டாங்களா? சும்மா நாச்சுக்கும் அடிச்சுப்பாங்க. உண்மையிலே இல்ல. சோ இந்த கானல் நீர் உண்மையிலே இருக்கா? உண்மையிலே இல்லப்பா. ஆனா இருக்கிற மாதிரி இருக்கும். சோ திஸ் இஸ் தி வே. ஃபர்ஸ்ட் மாயா அப்படின்னா என்னன்ற தெளிவு நமக்கு வரணும். சரியா? அப்போ இந்த ஒரு நாலேட்ஜ் நம்ம ஆன்மீக ஞானத்தை நம்ம படிக்க என்ன ஆகுதுன்னா, கர்ம யோகம் பயில சொல்றாரு, பக்தி யோகம் பயில சொல்றாரு. அப்புறம் கிருஷ்ணா ஃபீல் என்று சொல்லிட்டு எங்கும் இருப்பது கண்ணன் ஒருவனேன்னு பார்க்க சொல்றாரு. சரியா? அப்ப எல்லாத்துலயும் ஒன்ன பாரு, என்ன பாரு அப்படின்னாரு. சரியா? ஒன்ன பாருன்னா ஒண்ணே இல்ல. ஒன்றை பார். எல்லா இடத்திலேயும் ஒன்றை பார். அது அந்த ஒன்றை நான் என்று பார் என்று கண்ணன் சொல்கிறான். சரியா? இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம வந்து படிப்படியாக நாம ஞானத்துல முன்னேறி வரும்போது நமக்கு நடந்து கொண்டே வருகிறது. அதுலயும் குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி 3 குணங்களை அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, அந்த 3 குணங்கள்ல தமோ ரஜோ குணங்களை விட்டொழித்து விட்டு சாத்விய குணத்தில் தான் இருக்க வேண்டும்ங்கிற பாயிண்ட்டையும் ரொம்ப அதிகமாவே பிரஷரைஸ் கொடுத்து பேசினாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் அதுக்கப்புறமா ஒன்ஸ் யூ அச்சீவ்ட் அ பர்ட்டிகுலர் ஸ்டேட் அதான் நான் சொன்னேன் முதல்ல ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்கு பியூர் சாத்விக் ஸ்டேட்டுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறதுக்கு அப்புறமா மாயான்னு ரியலைஸ் பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையுமே ஒன்னா தானே பார்க்கணும். தர்மத்தையும் அதர்மத்தையும் நீ ஒன்னா தானே பார்த்து ஆகணும். ஏன்னா என்ன டிஃபரன்ஸ் இருக்கு மாயையில? மாயைக்குள்ள டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா மாயையில என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் படத்துல டிஃபரன்ஸ் இருக்கு.
அவன் வந்து நல்லவன், இவன் கெட்டவன், அவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன் அப்படின்லாம். ஆனா அது மாயையா பார்க்கும்போது அப்படின்னா, அவங்க சும்மா நாச்சுக்கும் வில்லனா நடிக்கிறான், சும்மா நாச்சுக்கும் ஹீரோவா இருக்கான்னு பார்க்கும்போது, இங்க 2 பேருக்குள்ள என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. சோ அப்போ உன்னை நீ யார் என்று உணர வேண்டும். நீ அந்த பரபிரம்மம் என்ற ஒரு ஸ்திதிக்கு செல்ல வேண்டும். உன்னுடைய தோற்றமாத்திரமாகத்தான் இந்த மாயை இருக்கின்றது என்று உணர வேண்டும்னா, மாயையில் சிக்குண்ட நீ அதை மாயை என்று தெளிவாக உணர வேண்டும். அப்படின்னா, எல்லாத்தையுமே நீ மாயையா பார்க்கணும். எல்லாத்தையுமே உண்மை இல்லாத தோற்றமாக பார்க்கணும். அப்ப தர்மத்தையும் நீ உண்மை இல்லாத தோற்றமா பார்க்கணும்ல. அதர்மத்த மட்டும் நீ உண்மை இல்லாத தோற்றமா பாரு அப்படின்னு சொல்ல வரல அவரு. தர்மத்தையும் உண்மை இல்லாத தோற்றமாக பார். அதாவது இந்த மட்டமா பாரு, ஒசத்தியா பாரு அப்படிங்கிற கேள்விக்கே இங்க வரல. ஞானதேவர் இந்த இடத்துல சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா, அது இல்ல, இல்லாததுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால, அத வந்து அப்போ மதிக்க மாட்டான் அப்படின்னு சொன்னதுக்கு ரீசன் என்னன்னா, அது இல்லவே இல்லன்னா அது ஏன் மதிக்கணும்? அப்படி நீங்க நெனச்சுக்கோங்க. அது நாய் மாந்தி எடுத்த அன்னத்தை போல் மதிப்பான். அப்படின்னா வெறுப்பான்னு தயவு செய்து தப்பா புரிஞ்சுக்க வேணாம். வெறுக்கிறது வேற, மதிக்காம விடுறது வேற. மதிக்காம விடுறத தான் அப்படி சொல்றாரு. கானல் நீர பார்க்குறீங்க இல்ல நீங்க போகும்போது, என்னைக்காவது அந்த கானல் நீர மதிச்சிருக்கீங்களா நீங்க? அது தெரியுது பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்கிறதே இல்லைல்ல நீங்க. எத்தனையோ விஷயம் மாயையில தெரியுது நீங்க வந்து ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறீங்களா? ஃப்ளைட் மேல போகும்போது சின்னதா தெரியுது. அப்பவா சின்னதா தான் தெரியும். ஆனா பெருசுதான். சோ யூ ஒன்ட் பாதர் அது எப்படி சின்னதா தெரியுது? இது எப்படி சின்னதா தெரியுதுன்னு உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறது இல்ல. நீங்க சயின்ஸ் தெரிஞ்சாலும் தெரியலனாலும் தெரியும். மாயையில தெரியுது அவ்வளவுதான் விடு. என்று எத்தனையோ விஷயங்களை நீங்கள் மாயை என்று காண முடிகிறது. இந்த மாயையில பார்க்கும்போது இம்பார்ட்டன்ஸ் குடுக்கறது இல்ல, மதிக்கல. சோ அந்த மதிக்கலன்றதுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றேன். சரியா? இப்ப மேஜிக் ஷோ நீங்க பார்க்குறீங்கல்ல, அந்த மேஜிக் ஷோவ நீங்க மேஜிஷியன் என்ன ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்க சில ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்கன்னா, அந்த ட்ரிக்ஸ வந்து திருப்பி ரிவீல் பண்ணிடுவாங்க. ரிவீல் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மேஜிக் ஷோவ நீங்க பார்த்தீங்கன்னா, ஏதாவது உருப்படியா இருக்கும்னு நினைக்கிறீங்க. சுத்தமா வந்து சொரத்தே இருக்காது. சரியா? அப்போ அவன் மதிக்க மாட்டான். ஏன் மதிக்க மாட்டான்னா, அவனுக்கு ரிவீல் ஆயிடுச்சுல்ல. மாயைங்கிறது அவனுக்கு ரிவீல் ஆயிடுச்சு. ரிவீல் ஆனதுக்கு அப்புறம் அத உண்மைன்னு நம்பும்போது தான், ஐயய்யோ! ஆஹா! ஓஹோன்னு சொல்லிட்டு இருக்க போற. அதுதான் மாயைன்னு ரிவீல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னத்த மதிச்சுட்டு இருக்க போற? அங்க தர்மத்தையும் மதிக்க மாட்ட, அதர்மத்தையும் மதிக்க மாட்ட அப்படின்னா, அது இல்லை என்று உணர்வதால் அவன் அதை மதிப்பதில்லைன்னு புரிஞ்சுக்கோங்க. இங்க தேவையில்லாம அவன் டிஸ்லைக் பண்றான் அப்படின்னு எடுத்துக்க வேணான்றான். சரியா? அப்போ அதர்மத்தையும் நீங்க டிஸ்லைக் பண்ணக்கூடாதுங்க அப்படி பார்த்தா. தர்மத்தையும் டிஸ்லைக் பண்ணக்கூடாது, அதர்மத்தையும் டிஸ்லைக் பண்ணக்கூடாது. அது இல்லைங்கிறதுனால அத மதிக்க தேவையில்ல அப்படிங்கிறது வேற. அது உண்மைன்றதுனால தானே அதுல போய் ஒட்டுற. அப்படி இல்லன்னு பாரு, அத மதிக்கவே இல்ல அப்படின்னு சொன்னா அதுல ஒட்டவே மாட்டேல்ல. இன் திஸ் வே நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதுல பெரிய கன்ஃப்யூஷன் வராது அப்படிங்கிறத மெயினா புரிஞ்சுக்கணும். சரியா? இங்க மெயின் என்னன்னா, ஹீரோ வேஷமும், வில்லன் வேஷமும் ஒண்ணுதான். எப்போ? மாயையில. அப்போ நீ மாயையை கடந்த நிலைக்கு போகணும் அப்படின்னா, நீ எல்லாத்தையும் ஒண்ணா தான் பார்க்கணும். இத ஒண்ணு ஒசத்தி, தாழ்த்தி நீ பார்க்கக்கூடாது. அல்லது அதை 2மே வந்து இல்லன்ற ஃபீலிங்ல அத மதிக்காமலே இரு. அதுக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லன்னு இருக்கு. பேசிக் திங் என்னன்னா, நான் சொரூபத்துல இருக்கும்போது, மாயை என்னுடைய தோற்றம் மாத்திரமாக இருக்கிறது. தோற்றத்த உண்மைன்னு நம்பிட்டேன்னா தான் போய் சிக்குறேன். தோற்றத்துக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் குடுக்கறதுனால போய் சிக்கிட்டேன். அது தோற்றம் தோற்றமா இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய நான் யாருங்கிறதுல நான் வெயிட்டேஜ் அதிகமா குடுத்தேன் அப்படின்னா, இது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் ஆயிடும் என்பதை உணர்த்துவதற்காக. ஆ குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி நல்லவங்கிற லாக்க தூக்குறது பெரிய கஷ்டமா வேற இருக்கு. சரியா? சோ அப்போ பர்ட்டிகுலரா அந்த ஒரு மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறம், அதுவும் மாயையே, அதுவும் அஞ்ஞானத்தால் உருவானதே, அது நீ அல்ல என்ற ஒரு ஸ்திதி கொண்டு வந்து முடிச்சாதான் நம்ம அடுத்த ஸ்டேட்டுக்கே போக முடியும். என்ற காரணத்தினால் அவர் இதை சொல்ல வேண்டி இருந்தது அப்படிங்கிறத பார்த்தீங்க. ஞானேஸ்வரர் அவரே இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சாரு. என்ன முடிச்சாரு? ஆ பாவத்திலிருந்து உண்டாவது போலே அப்படின்னு சொன்னாரு. ஆசை இருந்ததுன்னா கண்டிப்பா துக்கம் வரும். அந்த மாதிரி அஞ்ஞானத்தில் இருந்து தான் தர்ம அதர்மங்கள் உண்டாச்சு. சரியா? இப்போ அஞ்ஞானமே நிவர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அங்க தர்ம அதர்மமும் சேர்ந்து வந்து காணாம போயிடும் தானே! காணாம போகுதுன்னா தோற்றம் மாத்திரமாக இருக்கும். அது உண்மைன்னு நம்ப மாட்டேன்னு அர்த்தம். சரியா? காணாம போயிடும்னா அப்புறம் உலகமே மறைஞ்சு போயிடும்லாம் நெனச்சுக்காதீங்க. அது சும்மா நாச்சுக்கு இருக்குன்ற அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ சும்மா நாச்சுக்கு இருக்குன்ற அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது, அதர்மமும் சும்மா நாச்சுக்கு தான் இருக்கு, தர்மமும் சும்மா நாச்சுக்கு தான் இருக்கு அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வந்துரும். அப்ப அதுக்கு 2 ஈக்குவல் வேல்யூ வந்துரும். 2யுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸோட மதிப்பீங்க அல்லது மதிக்காம இருப்பீங்க. எப்படி வேணா வச்சுக்கோங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரியா? சோ திஸ் இஸ் வை ஃபார் அ மெச்சூர்ட் சாதகா ஹி மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் எவ்ரிதிங் இஸ் அ மாயா. இதுல நல்ல குணமும் மாய தான். சாத்விக் குணமும் மாய தான்.
அது சாத்விக் குணம்ங்கிறது சரியான குணம். அது உண்மைன்னு நீங்க எடுத்துக்க முடியாது. குணங்கள் அற்ற நிலை தான் உண்மையான நிலை என்ற ஒரு நிலையையும் உனக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக அந்த ஒரு விஷயம் இங்கே சொல்லப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயமும் நான் சொல்லி ஆகணும். கண்ணன் கீதையில துரியோதனனுக்கு ஏன் படைய கொடுத்தான்? சி கேம் ஃபீல் வந்ததுக்கு அப்புறம் கேம் ஃபீல்ட்ல இருக்கணுங்கிறதுக்கு இதை விட என்னங்க பெஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்க முடியும்? ஏங்க கண்ணன் தர்மம், அதர்மம் அப்படிங்கிறத நான் அடுத்து கண்டிப்பா தர்மத்தை இன்சிஸ்ட் பண்ணி பேச போறேன். அதை கன்ஃபியூஸ் ஆயிடுங்க. நான் தர்மத்தை ஃபாலோ பண்ணாதீங்கன்றதுக்காக நான் பேசிட்டு இருக்கல. ஒரு மெச்சூர்டு சாதகனுக்கு இவ்விரண்டும் ஒன்றாக தெரிய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக துரியோதனனுக்கு பாதி படையை கொடுத்தான் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு. சரியா? இப்போ 100% அவன் பிளேயா பாக்குறான், இந்த உலகத்தை ஃபன்னா பாக்குறான், மாயையா பாக்குறான். தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் அவன் வேலிடே கொடுக்கல. இது சித்தரிக்குதா இல்லையா? தர்மம் அதர்மம் ரெண்டும் அஞ்ஞானத்தின் தோற்றம். அதுக்கு நம்ம வேல்யூ கொடுக்கணும்னு அவசியமே இல்லை என்பதை இதை விட ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சொல்லவே முடியாது. போய் தன்னுடைய படையின் பாதியை அதர்மத்தின் செயலே கொடுத்தான் என்பதை நாம் அறிகின்றோம். இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறேன்? இப்போ வில்லன் இருக்கான், ஹீரோ இருக்கான். வில்லன் ஹீரோன்னு என் ஃப்ரெண்ட் இருக்கான். 2 பேரும் நாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கேம் ஆடலான்றதுக்காக நாங்க 2 பேரும் வேற வேறையா எதிரிகளா பிரிஞ்சிருக்கோம். இப்போ எதிரி கொஞ்சம் வீக்கா இருக்கான்னு நான் ஃபீல் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணுவேன்? என்னுடைய ஸ்ட்ரென்த் அவனுக்கு கொடுப்பேனா இல்லையா? இப்போ எங்க சைடு ஒரு 5 டீம் பிளேயர் இருக்காங்க, அந்த சைடு 5 டீம் பிளேயர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எங்க டீம் பிளேயர் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு, அந்த டீம் பிளேயர்ல ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா, என்ன கேம் சுவாரஸ்யமாவே இருக்காது. டேய் நீங்க 2 பேரும் அங்க போங்கடா, அங்க ரொம்ப வீக்கா இருக்கிற பிளேயர் வேணா இங்க வந்துக்கோங்க. இல்ல நீ 5 பேரை வச்சு விளையாடு, நான் ஒருத்தனே விளையாடுறேன், 5 பேரையும் நான் சமாளிக்கிறேன், சொல்றோமா இல்லையா? சோ திஸ் இஸ் தி வே. இந்த ஃபீலிங்ல தாங்க கண்ணன் அந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கான் துரியோதனன்ட்ட. ஹி ஹேஸ் அ கான்ஃபிடன்ஸ் அபவுட் ஹிஸ் பவர் அண்ட் ஸ்கில்ஸ். 2வது அவனுக்கு நல்லா தெரியும், வெற்றியும் தோல்வியும் போறது ஒரு மண்ணாங்கட்டி இல்லைன்னு. இதுதான் மாயேன்னு ஆயிடுச்சு இல்ல. ஃப்ரெண்ட்லி கேம்ல நான் தோத்தா கூட பரவாயில்லதான். அதெல்லாம் வெரி வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். அதர்மம் தோத்தா பரவாயில்லன்னு சொல்றேன் அப்படிங்கிறதெல்லாம் வெரி வெரி டிஃபிகல்ட் அண்டர்ஸ்டாண்ட். ப்ளீஸ் டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். உச்சகட்ட மெச்சூர்டு நிலையில இருந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அது வெறும் மாயை என்ற ஸ்திதியில கண்ணன் எப்படி விளையாடி இருக்கான் என்று பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு புரிய வாய்ப்புண்டு. சரியா? அப்போ துரியோதனன்ட்ட கொடுத்துட்டு ஆடுறா வாடா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டதா நீங்கள் உணர முயற்சிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றேன். இதுல ஒரு முக்கியமான சீக்ரெட், நமக்கு தேவையான சீக்ரெட் நான் சொல்ல போறேன். என்னன்னா, இந்த விஷயத்தை நீங்க கேட்கும்போது அதர்மவாதிகளை நீங்கள் கண்ணனை போல் நண்பர்களாக காண வேண்டும்ங்கிற ஒரு பெரிய பாடத்தை நம்ம எடுத்துக்கிட்டாலே இந்த விஷயத்துல நம்ம பெரிய விஷயத்த கத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரியா? சோ நம்ம எங்க தடுமாறுறோம் அப்படின்னா, நாம கெட்டவர்கள் அப்படின்னு உங்களுக்கு மனசுக்கு தோணிடுச்சு அப்படின்னா, அப்போ ஆட்டோமேட்டிக்கா லவ் மிஸ் ஆயிடுதா இல்லையா? அங்க டிஸ்லைக்ஸ் தானே வருது. அங்க எங்க லவ் வருது? ஆனா இப்ப இந்த புரிதல்ல, இங்க அதர்மம் வேற, தர்மம் வேற இல்ல, மாயையில 2 ஒண்ணுன்ற இந்த புரிதல்ல, நீ அவனை பார்க்கும்போது எவ்வளவு ஒர்ஸ்டான பெர்சனை நீ பார்க்கும் போதும் அவனை நீ உண்மையா பார்க்காத. அத வெறும் வேஷமா பாரு. கண்ணன் பார்த்த மாதிரி பாரு. துரியோதனனை பார்த்த மாதிரி நீ பாரு. பியூர் லவ்ல அஃப்கோர்ஸ் நீ என்ன வேணா பண்ணு, தட் இஸ் டிஃபரெண்ட். சரியா? நீ படைய குடு இல்ல படைய கொடுக்காம சண்டை போடு, தட் இஸ் டிஃபரெண்ட். பட் இங்க நம்ம டிஸ்லைக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். தெர் இஸ் நோ அதே மாதிரி தர்மத்துல அடிக்ட் ஆகக்கூடாது, அதர்மத்துல டிஸ்லைக் ஆகக்கூடாது. இந்த 2மே நம்ம பண்றோம் தப்பு. ஆனா 2 ஒண்ணுன்னு புரிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக் அடிக்ஷனும் வராது, டிஸ்லைக்ஸும் வராது. சமபாவனையில எங்க இருந்து லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் கேட்டோம். ஸோ தேர்ஃபோர் ட்ரை டு ஃபீல் யார் எவ்வளவு பெரிய தர்மவாதிகள் நியாயஸ்தர்களை பார்க்கும் போதும் அதுல இருந்து ஓகே இட்ஸ் குட் மேன் அப்படின்னு ஒரு ஃபீல் எடுத்துக்கோங்க. இவன் பேட், ஓகே பேடுங்கிற ரோல்ல வந்திருக்கான்னு ஃபீல் எடுத்துக்கோங்க, குட்ங்கிற ரோல்ல வந்திருக்கான்னு ஃபீல் எடுத்துக்கோங்க. 2 பேருமே ஒன்னா பாருங்க, 2 பேரையுமே ஈக்குவலா நேசிங்க, 2 பேருக்குமே ஈக்குவல் லவ்வோட நீங்க விளையாட ட்ரை பண்ணுங்க. நீங்க உங்க இஷ்டம் விளையாடுறது எப்படி. ஐம் நாட் டெல்லிங் யூ தட் நீங்க அதர்மவாதிக்கு சப்போர்ட் பண்ணுங்க, தர்மவாதிக்கு எகென்ஸ்டா போங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. இட் இஸ் அப் டு யூ வாட் தி ரோல் யூ ஆர் கோயிங் டு டூ. சரியா? இன்ஃபேக்ட் நான் அடிச்சே சொல்லிடுறேன், நீங்க சாத்விக் ரோலே பண்ணுங்க, வேணாங்கல. சரியா? பெருசா மெச்சூர்ட் ஆகி ஞானி எல்லாம் ஆயில இல்லைங்க. அதனால இந்த இடத்துல நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம கொஞ்ச நாளைக்கு சாத்விக் ரோல்லே இருப்போம். ஆனா மத்தவங்க எல்லாரையுமே ஞானிகளாக பார்ப்போம், கண்ணனாக பார்ப்போம்,
மாயையாக பார்ப்போம். தர்மம் அதர்மம் என்ற இரண்டுவையும் வேற வேறையா பார்க்காதீங்க. எல்லாம் அவன் வேஷத்துல வர்றான்டான்னு பாரு, கண்ணனா வர்றான்னு பாரு. அங்க வந்து மிஷ்மேட்ச் இல்லாம சமபாவனைக்கு கொண்டு வா. ஏன்னா இப்ப கீதையில நான் படிச்சுட்டு இருக்கேன், ஞானேஸ்வரி படிச்சுட்டு இருக்கும்போது கவனிச்சிருப்பீங்க. திரும்ப திரும்ப அவர் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் கிருஷ்ணா ஃபீல் அச்சீவ் பண்ணு. அதுக்கப்புறம் நானும் நீதானும் ஈஸியா புரிஞ்சுப்படா. இதுதான் அவன் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கான். இந்த அபரோக்ஷ ஞானம், பரோட்ச ஞானத்திலேயே வந்து இந்த டிஃபரன்ஸ் எப்படி காட்டுறாங்க அப்படின்னா, அனைத்தும் கண்ணன் என்று புரிந்து கொள்வது பரோட்ச ஞானமா, தியரிட்டிக்கல் நாலேஜா. அதுவே நான் என்று புரிந்து கொள்வது அந்த கண்ணனாவே மாறிடுறது அபரோக்ஷ ஞானமா. சரியா? பிராக்டிக்கல் நாலேஜா. சரியா? அப்ப தேர்ஃபோர் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட்னா கிருஷ்ணா ஃபீல் இஸ் சச் அன் இம்பார்ட்டன்ட்ங்க. இப்ப தர்மத்தையும் அதர்மத்தையும் ஒன்றாக பார்ப்பது அல்லது ரெண்டையும் ஈக்குவலா வேலிட் பண்றது அப்படிங்கிறது கிருஷ்ணா ஃபீல்ட்ல கொண்டு போய் முடியுது. சரியா? அப்போ இங்கே நான் அதர்மவாதியாக இருக்கலாமா என்ற கேள்விக்கு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்றதை விட்டுட்டு ஈவன் தோ த ட்ரூத் இஸ் எல்லாமே ஒண்ணுதான். சோ நீ எப்படி வேணா இருக்கலாம் அப்படிங்கிறது இருந்தாலும் நம்ம அந்த மெச்சூரிட்டி ஸ்டேட்டுக்கு போகல. சோ தேர்ஃபோர் நம்மள சாத்விக்லயே கூட வச்சுக்கோங்க. ஆனா இந்த உலகத்துல எல்லாத்தையுமே நீங்க மாயையின் வேஷங்களாக ஞானிகளாவே பாத்துருங்க, கண்ணனாவே பாத்துருங்க. வரட்டும், யார் வந்தா என்ன? எல்லாமே ஒரு வேஷம் தானே. எப்படி துரியோதனன் அவனால பார்க்க முடிஞ்சது கண்ணனை? கூட விளையாட்டு ஃபன்னுக்காக தானே விளையாடுறோம் என்று சரியா கொடுத்தாங்கிறது. என்ன ஒரு ஆச்சரியம் பாத்தீங்கன்னா, அர்ஜுனன் உயிர் தோழன். ஏன்னா ரோல் படி பார்க்கும்போது அந்த உயிர் தோழன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா மென்டலி அவன் 2 பேரையுமே ஈக்குவலா உயிர் தோழனா பார்த்திருக்க போய் தானே 100% சரிபாதியா பிரிச்சான். நான் தனி, என் பட தனின்னு பிரிச்சான்னு அமேசிங் திங் இல்லையா? அதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? கண்ணன் செத்துப்போன்னு சொன்னா அடுத்த செகண்ட் செத்து போயிருவாங்களாம் போர் வீரர்கள்லாம். அப்படிப்பட்ட பயங்கரமான பக்தி உள்ளவர்கள்லாம் கண்ணன் மேல அந்த போர் வீரர்கள். தன்னுடைய பக்தர்களை தானே அழிக்கணும்ன்ற ஒரு சிச்சுவேஷனுங்க. ஏதாவது உங்களால கற்பனையே பண்ண முடியாதுங்க. கண்ணனுடைய லீலைகள்லாம் வந்து நான் உருவாக்கிய ஒரு படை. சிறுக சிறுக நான் பயிற்சி கொடுத்து நான் உருவாக்கிய ஒரு படை. அந்த படை என் மேல் உயிரையே வைத்திருக்கின்ற படை. எனக்காகவே உயிரை கொடுக்க தயாராக இருக்கின்ற படை. அந்த படையிடம் சொல்லுகின்றேன், நீங்கள் எனக்கு எதிராக கேம் ஆடுங்கள். நானும் நீங்களும் சண்டை போடலாமா? என்ன சண்டை? போருங்க. செத்து போயிடுவோங்க. என்ன வெறும் கேமாங்க இது? சொல்றாங்க. கண்ணன் அப்படிதாங்க சொல்றான். நான் தனியா, படை தனியா. இந்த படம் வந்து ஒரு சைடு போயிடுமா, இவன் ஒரு சைடு வந்துருவானா? ஃபர்ஸ்ட் துரியோதனனுக்கு இவனுக்கும் ஈக்குவலா பிரிக்கிறதே நம்மளால ஜீரணிக்க முடியல. ஆனா இங்க என்னடான்னா தன்னுடைய படையையே ஏங்க நான் வேற என் படம் வேற இல்லதாங்க. நானும் என் படம்னு ஒண்ணுதானங்க. அப்ப என்னையே நான் சரிபாதியா பிரிக்கிறேனா? வாட் அ கைண்ட் ஆஃப் மாயா ஃபீல் அவன் கிட்ட இருந்திருந்தா, இந்த ஒரு ஃபன்னா இந்த ஒரு அளவுக்கு அவன் கேம் ஆடி இருக்க முடியும்ன்றத உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? சோ தேர்ஃபோர் நம்ம அப்படி ஃபீல் பண்ணுவோம். நீங்க எதையுமே பிளஸ்ஸா பார்க்காதீங்க, மைனஸா பார்க்காதீங்க. எல்லாமே ஒண்ணா பாருங்க. ஆனா கண்ணனா பாருங்க. மாயையா பாருங்க. அவ்வளவுதான். சோ மாயைக்காக எல்லாருமே இந்த பிளஸ் வேஷத்துல வர்றாங்க, மைனஸ் வேஷத்துல வர்றாங்க. இவனும் ஒண்ணுதான், இவனும் ஒண்ணுதான். இப்படி உங்களால் காண முடிஞ்சது அப்படின்னா, நம்ம வேற லெவல்ல மெச்சூர் ஆயிடுவோம். நம்மளுடைய சாத்விக் பிரேக் ஆட்டோமேட்டிக்கா ஆகட்டும், ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து பிரம்மமா மாறிடுவோங்க. இட்ஸ் வெரி சிம்பிள் திங். ஸோ எந்த ஒரு விஷயம் நான் வந்து அதை கல்டிவேட் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. அதை படிக்கும்போது எனக்கு வந்து அப்படி ஒரு டச்சிங்கான விஷயமா இருந்தது. ஸோ அதை உங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த கேள்வியே கேட்டேன். சரியா? ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் அஃப்கோர்ஸ் இட்ஸ் தியரிட்டிக்கல் நாலேஜ் சாத்விக் லாக்ல ஆயிடக்கூடாது. ஸோ அதுல இருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும்னா தர்மத்தையும் உடைக்கணும். நீங்க சொன்ன மாதிரி பெருக்கிட்டு இருக்க அந்த தூக்கு மாதிரியும் வந்து கீழே போடணும். விளக்கு மாதிரியும் போடணும். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் எல்லாம் எவ்ரிதிங் இஸ் ஓகே. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நமக்கு ஒரு சூப்பர் ஞானம் இருக்கு என்னன்னா இப்படி நீ புரிஞ்சுகிட்ட அப்படின்னு சொன்னா நீ உன்னை வந்து சாத்விக்கா வச்சிருந்தா கூட தப்பில்ல. ஆனா எல்லாத்தையும் கண்ணனா பார்த்து எல்லாத்தையும் வேஷமா பார்த்து எல்லாத்தையும் ஒன்னா பாரு கண்ணன மாதிரி என்ற ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இனி அடுத்து முக்கியமா சொல்ல வேண்டியது இருக்குல்ல, விட்டுவிடக்கூடாது இல்ல. சோ இது யாருக்கு சொல்லப்பட்டது அப்படின்னா ஒரு ஹைலி மெச்சூர்டான சாதகனுக்கு அப்படின்னு சொன்னேன். ஆனா மெச்சூரிட்டி கம்மியா இருக்கிற சாதகன் கூட கிருஷ்ணா ஃபீல்ட்ல நிறையறதுக்கு நீங்க மட்டும் பியூர் சாத்விக்ல இருங்க. நீங்க தர்மத்தை ஃபாலோ பண்ணுங்க. ஆனா மத்தவங்க தர்மத்தை ஃபாலோ பண்ணணும்னு எதிர்பார்க்காதீங்க. மத்தவங்க அதர்மமோ, தர்மமோ எல்லாமே மாயைக்காக விளையாடுகிறார்கள்ன்ற ஃபீலிங்ல மட்டும் இருங்க. என்று சொன்ன ஒரு விஷயத்தை நீங்க ஸ்ட்ராங்கா ஃபாலோ பண்ணிக்கணும். நமக்கு நம்ம ஃபாலோ பண்ணும்போது. சரியா? ஏன்னா கண்ணன் கீதையில சுதர்மானுஷ்டானத்தை பத்தி ரொம்ப அழகா எடுத்து சொல்றான். பிகினர்ஸ் வுட் ஃபாலோ தி தர்மா. அவன் வந்து பரதர்மத்தையே ஃபாலோ பண்ணக்கூடாதுங்கிறாங்க. அப்புறம் அதர்மத்தை ஃபாலோ பண்ண சொல்லுவானா? ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி. ஸ்வதர்மம், பரதர்மம், அதர்மம். ஸ்வதர்மம்னா எனக்கு என்ன தர்மமோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணு.
ஆனா லீகலி அப்ரூவ்டு பரதர்மத்தை ஃபாலோ பண்ணாத. அப்பன்னா இல்லீகலி இருக்கின்ற அதர்மத்தை எப்படி ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க அவன்? சோ அந்த அளவுக்கு பிகினர்ஸ்க்காக அவன் சொல்லப்பட்ட விஷயம். ஸ்வதர்மம், சுதர்மம், சுதர்மம். அப்புறம் எப்படி? அர்ப்பணிப்பு உணர்வோட பக்தி, பக்தி, பக்தி. சோ கர்ம யோகத்தையும், பக்தி யோகத்தையும் தான் பிரதானமாக பிகினர்ஸ்க்கு அவன் வலியுறுத்தி பேசியிருக்கின்றான். சோ நம்ம அதெல்லாம் ஸ்டிக் ஆயித்தான் இருக்கணும். அத விட்டுடக் கூடாது. ஏன்னா அந்த மெச்சூரிட்டி வரணும் அப்படின்னா. ஒரு ஹை லெவல் மெச்சூரிட்டி வர்ற வரைக்கும் கண்டிப்பாக நம்ம ஸ்வதர்மத்த நம்ம ஃபாலோ பண்ணணும். நமக்கு உண்டான குணத்தை விருப்பு வெறுப்பு இல்லாம பண்ணணும், ஈகோ இல்லாம பண்ணணும், அர்ப்பணிப்பு உணர்வோட பண்ணணும், பக்தியோட பண்ணணும். சோ இந்த விஷயத்த நீங்க பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கிருஷ்ணா ஃபீல்ங்கிற பக்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த கிருஷ்ணா ஃபீல்ங்கிற பக்தி கிடைக்கும்போது, நீங்கள் மட்டும் அத கூட சொல்லியிருந்தாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சோ நான் அந்த அளவுக்கு ஞானேஸ்வரி படிச்சு பேசினானோ என்னன்னே தெரியல. நான் பேசும்போது ஒரு பிகினிங்ல நீங்க வந்து உங்கள அஞ்ஞானியானா நெனச்சுக்கோப்பா. ஆனா மத்த எல்லாரையுமே கருணா பாரு. இத நான் நேத்து முந்தா நாளா படிக்கும்போது ஞானேஸ்வரியில என்ன படிச்சேன்? உன்னை மட்டும் வேணா சேவகனா வச்சுக்கோ. ஆனா மீதி எல்லாத்தையுமே கண்ணனா பார்த்து சேவையை பெறுபவனாக கண்ணனே இருக்கின்றான்னு பாரு. கண்ணனே கண்ணனுக்கு சேவை செய்யறான்னு பார்க்க தோணலைன்னா பரவாயில்ல. நீ கண்ணனா நீ சேவை பண்ணணும்னு நினைச்சுக்கோ. ஆனா எல்லாத்தையும் கண்ணனா பார்த்து நீ பண்ணணும்டா. என்ற ஒரு விஷயத்தை அவன் அழகா சுட்டி காட்டியதெல்லாம் பார்க்கும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க. தட் இஸ் தி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ப்ராசஸ் தானேங்க. அப்போ அந்த கிருஷ்ணா ஃபீல்ட்ல நிறையறதுக்கு நீ எல்லாத்தையும் கருணா தான் பார்க்கணும். எக்ஸெப்ட் யூன்னு வேணா வச்சுக்கோ. அப்ப நீ எல்லாத்தையுமே அந்த நான் சொன்னேன் இல்லையா? வேஷமா பாரு. நல்லவன், கெட்டவன்ங்கிற டிஃபரன்ஸே உனக்கு தெரியக்கூடாது. எல்லாத்தையுமே ஒண்ணா பார்த்து நேசிக்கக்கூடிய அந்த வல்லமை வரும். அப்போ அந்த கண்ணன், நான் அந்த ஃபீல் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இன்டியூஸ் ஆயிடும்னு அடுத்தடுத்த ப்ராசஸ்ல அவர் சொல்லிட்டு இருக்காரு என்ற விஷயத்தை நீங்கள் தயவு செய்து மறந்து விடாதீர்கள். இப்போ இந்த தர்மம், அதர்மமும் ஒண்ணுன்னு சொல்றதுக்கு காரணம், நீ அதர்மத்த ஃபாலோ பண்ணுன்னு சொல்றதுக்காக அல்ல. அதர்மத்தை செய்பவர்கள் தவறானவர்கள் அல்ல. அது ஒரு வேஷம், அது ஒரு மாயை. தர்மம் அது ஒரு வேஷம், அது ஒரு மாயை. இங்க 2க்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. சோ வென் யூ சீ அதர்ஸ், யார பார்த்தாலும், எங்க பார்த்தாலும் கண்ணனே இருக்கின்றான், மாயையில் இருக்கின்றான், எல்லாம் வேஷமே என்ற ஒரு தெளிவான புரிதலோடு நாம் பார்ப்பதற்கு இந்த கேள்வி மிகப்பெரிய அளவில் உதவி புரியும் என்ற நோக்கத்தில் தான் கேள்வி கேட்டேன். கண்டிப்பா இந்த விஷயத்த அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். வேற லெவல்ல நமக்கு ஞானத்துல மெச்சூரிட்டி கிடைக்கும் என்று சொல்லி எனது பதிலை நிறைவு செய்கிறேன்.